எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செயல்பட விரும்பினால் அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னது அவசியம்? அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தரிசனம் செயல்பட தாமதமாகும்? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோட உறவு கொள்ள முடியல அப்படின்னா, நம்மை அவர் எடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம மூலமா விரும்புறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புறார். இன்னைக்கு நம்ம அழைப்பு இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தகுதி எல்லாம் இருக்கலாம். அந்த தகுதி செயல்படுவதற்கான நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன். இன்னைக்கு வேதத்திலேயே நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அதுவும் அனைட்டிங் பெற்ற பேசனா இருக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கிறவங்க, விசேஷித்த காலிங் தரிசனத்தை உடையவங்களை பிசாசு அவ்வளவு கெச்சுக்கிற சிங்கம் போல வகை தருவாங்க அவங்கள முடக்கிறதுக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த அர்ப்பணிப்புன்றது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, நீங்க மாம்சத்துல இருக்கும் பொழுது போஜன இச்சை, சரீர இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா பண ஆசை, பொருள் ஆசை, இந்த உலகத்துல நீங்க இருக்கும் பொழுது ஏதோ ஒண்ணுக்கு அடிமையா இருந்திருப்பீங்க. இந்த அடிமைத்தனம் தான் தேவனுடைய பிள்ளையாய் நீங்க ஊழியக்காரனாய் கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு கொண்டு வரும் பொழுது அது போராடும் நம்மளோட. இப்ப அதுலதான் நம்ம அர்ப்பணிப்பு இல்லாம தேவ சித்தத்தை செயல்படுத்த முடியாம நம்ம தடுமாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு இதுல நம்ம அடிக்கடி தவறும் பொழுதுதான் அவர் உங்க மேல வச்சிருக்கிற காலிங், அவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், அவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு, சித்தம் எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னடா நம்மளால எழுப்பி ஓட முடியலையே, தரிசனத்துல செயல்பட முடியலையே. இது ஏன் அப்படின்னா, அவன் நம்மளை முடக்கி அந்த அர்ப்பணிப்பை உடைக்கிறதா இருக்கிறான். ஏன்னா நீங்க நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தே வரலாம். நீங்க தானியேல் 1:8 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்கிற பாருங்க அந்த சிறை பிடிக்கப்பட்டு போன அந்த பாருங்க அந்த வாலிபர்கள் அந்த பாருங்க போஜனத்துல தன்னை திருட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. பாருங்க, நம்மளா இருந்தா நம்ம அப்படி இருப்போமா? நம்முடைய வாய்க்கு ருசியா என்ன இருக்குன்னு தான் பார்ப்போம். எந்த தேசத்துல போனாலும், எந்த பட்டணத்துல இருந்து போனாலும், உங்க மேல வச்சிருக்கிற காலிங், அழைப்பு, தரிசனம் எல்லாம் அதை 2வது கொண்டு போயிருவோம். ஆனா அவங்க இந்த போஜனத்துல கூட இது என்ன பாவத்துல விழுத்திடக்கூடாதுன்னு 10 நாள் அளவு சோதிச்சு பார்க்க சொல்றாங்க. நீங்க அதான் தானியேல் 1:8, 1:13, 1:14 பார்க்கும் பொழுது கர்த்தர் அவங்களோட இருந்ததால, இவங்க தங்களுடைய தீர்மானத்துல உறுதியா இருந்ததால கர்த்தர் முகங்களை பிரகாசிக்க செய்யறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அவங்க சொந்த தேசத்தை விட்டு அடிமையா போறாங்க? பாபிலோன் தேசத்துக்கு, கல்தேயர் பட்டணம், நேபுகாத்நேச்சருடைய இடத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல அவங்க செய்த யாராவது பார்க்கவா போறாங்க? ஆனா அவங்க தெரியும், நான் எதுல வளர்க்கப்பட்டனோ, நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ, நான் யாருக்கு மேல விசுவாசம் வச்சிருக்கிறேனோ, அது எந்த தேசத்துல போனாலும் ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த காரியத்துல அவங்க தீர்மானத்துல உண்மையா இருக்க முடிஞ்சது. அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து நமக்கு தெரியும். அவ அந்த 3 நாள் உபவாசத்துல பாருங்க, அவர் தீர்மானம் பண்ணி, நான் ராஜாவுக்கு முன்னாடி போனா அவர் என்னை கொண்டாலும் பரவாயில்ல, நீங்க எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பமா எதுக்கும் புசிக்கல, தண்ணி எதுவும் குடிக்காம 3 நாள் உபவாசத்துல தீர்மானமா இருந்தான். ஆனா நம்ம எடுக்கிற தீர்மானம் பாருங்க, போடும் பொழுது நல்லா போறோம், ஆனா கடைசி வரையும் செய்ய முடியல பாருங்க. ஏன்னா இன்னும் நமக்குள்ள சுயம் சாகல, உலக விருப்பம், உலக ஆசைகள் நம்மளை விட்டு மறையல. இந்த மாம்ச மனுஷனை சாகடிக்கணும்னா தீர்மானம் ரொம்ப முக்கியம். தீர்மானம் இருந்தா தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்க, நல்லா கவனிங்க, தானியேலுடைய தீர்மானம். அதான் பாருங்க, தரியு ராஜாவினுடைய நாட்கள்ல அந்த கட்டளை பாருங்க, ராஜாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ள கூடாதுன்னு சொல்லி அங்க வரும் பொழுது அந்த கையெழுத்து, ராஜாவுடைய கையெழுத்து பத்திரத்துல வைக்கப்பட்டதென்று அறிந்ததுக்கு அப்புறம் கூட அவன் இரவும் பகலும் பாருங்க 3 வேளையும் பலகணிகளை திறந்து அந்த பத்திரத்துக்கு பயப்படாம தான் எடுத்த தீர்மானத்துல உண்மையா இருந்த மனுஷனாய் தானியேலை பார்க்கிறான். அதனால தானியேல் சிங்க கெபியில கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை அந்த ராஜாவுக்கே கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தீர்மானத்தை பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட தீர்மானத்தை போடுறோம். ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அழைப்பு பெற்று தரிசனத்தை பட்டு வேறு பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கிற இடத்துக்கு நீ விட்டு கொடு. உறவு என்பது உணர்வுல பிணைக்கப்படுறது. அவர் உனக்கு சொல்லுவார், இதை செய்யாத, இங்க போகாத, இதை பண்ணாத.
அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருங்க. அதே போல எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவங்கெல்லாம் தேவனை அறிஞ்ச பாத்திரங்கள் போட்டாங்க. அறியாத ஒரு பாத்திரம் யார் தீர்மானத்துல உண்மையா இருந்தா தெரியுமா? நினிவேயின் ராஜா. அந்த தேசம் அழிக்கப்பட போதுன்னு சொல்லும் பொழுது நீங்க யோனா 3:6, 3:7, 3:8, 3:9, 3:10 வரையும் பாத்தீங்கன்னா 40 நாள் ஒன்றும் புசியாதபடி தானும் அந்த ஜனங்களும் ஆடு மாடுகளும் புசிக்காதபடி தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் போட்டதாலதான் உபவாசம் நிறைவேறிச்சு. கர்த்தர் தீங்குக்கு மனசா ஒப்படுறாரு. தீர்க்கதரிசியை அனுப்பி கூட அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காம நினிவே ராஜாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் தீர்மானத்துல உறுதியா இருக்கிறாங்க. அவன் தங்களை தாழ்த்தினதை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம தீர்மானத்துல சரியா தவறும் பொழுதுதான் நமக்குள்ள பெருமை, உலக ஆசைகள் உள்ள வந்துடும். அதனாலதான் நம்மளால ஓட முடியல. இன்னைக்கு நம்ம தாமதமா ஒரு இடத்துல விழுந்து போய் கிடக்கிறது காரணம் இதுதான். அது மாத்திரமல்ல, நெகேமியாவின் தீர்மானம் நீங்க பாத்தீங்கன்னா 1:4, 1:5, 1:6, 2:2, 2:3 நெகேமியாவின் வஸ்திரங்கள் புஸ்தகத்துல நீங்க படிச்சா நெகேமியாவுடைய தீர்மானத்தை, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். ராஜ அரண்மனையில இருந்து. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்மள்ட்ட என்ன குவாலிபிகேஷன் ஆண்டவர் வச்சிருந்தாலும் நாம அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, தீட்டானதால நம்மளை பாருங்க கரப்படுத்தாதபடி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய தீர்மானம் நமக்குள்ள செயல்படும். தேவனுக்கு துக்கம் உண்டாக்குற எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு எடுத்துருங்க. அது நபரா கூட இருக்கலாம், அது உலகத்துல எந்த காரியமா கூட இருக்கலாம். நீங்க தேவனை விட்டு அதை தூரப்படுத்தும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் திரும்பவும் இதுல எச்சரிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறது, அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு அவன் எல்லா இடத்துலயும் செக் வைக்கிறவனா இருக்கிறான். நீங்க ஆவியானவரோட நடக்க விரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புறவர். அல்லேலூயா. எடுக்கப்பட்ட தீர்மானத்துல உண்மை உத்தமமாயிருங்க. கர்த்தரோடு நடக்க விரும்புங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். நீங்க தீர்மானத்துல இந்த பொருத்தனையில அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை பண்ணுகிற காரியத்துல உண்மையா இருங்க. தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை செய்யாதீங்க. என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, நம்பிக்கை வைங்க. தீர்மானத்துல உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை கைவிடுறது இல்லை. கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நாம எதுல குறைவா இருக்கிறோம்? எந்த பாவம் திரும்பவும் என்ன மேற்கொள்ளுது? எந்த பாவம் அவர் என்னோட உறவாடாதபடி தடையா இருக்கோ அதை தயவு செய்து எடுத்துருங்க. அவரோட நடக்க வாங்க. இல்லாட்டி அதற்கு உதவி அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உதவி செய்வாரு. உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. உங்களோடு நடக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் அழைத்தவர் கைவிடுறது இல்ல. இன்னைக்கு உங்க தீர்மானத்தை புதுசாக்குங்க. நம்முடைய முற்பிதாக்கள் அதுல உண்மையா இருந்ததால கர்த்தர் பயன்படுத்தினார். நாம இன்னைக்கு உண்மையா இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். அவரோட நடக்கிறோமான்றது முக்கியம். நாம் அவரோட நடக்க விரும்பும் பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அது போல நான் இப்பயும் சொல்றது போலதான், நீங்க இதுவரைக்கும் சபைக்கு போகாத பிள்ளைகள், ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிற பிள்ளைகள், அது போல ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள்ல ஆலயத்துக்கே போக முடியல அப்படின்னா எங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். நீங்க அந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ண விரும்புற பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்க? மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? அந்த மெசேஜை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? லிங்கை நான் ஷேர் பண்றேன். அது போல விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க மாத்திரம் இந்த வார்த்தைகளை பார்க்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமா நீங்க தொடப்பட்டு கர்த்தர் உங்கள்ட்ட தொட்டிருந்தா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. தீர்மானம் பண்ணுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்ற தயாராகுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.